அந்தோணியார் நம்ம அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க. அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க. அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்வோம் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவுக்கு பிரியமுள்ள அன்பு சகோதரமே, பதுவை புனிதர், கோடி அற்புதர், புதுமை வள்ளல் என்று மக்களால் கொண்டாடப்படும் நம் பாதுகாவலர் அற்புத அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி மகிழும் இந்நாளில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் உறுத்தாக்கி மகிழ்கின்றோம். நம் பாதுகாவலர் 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் கன்னி மரியாளின் விண்ணேற்பு தினத்தன்று லிஸ்பன் லீலி மலராக திரு மார்ட்டின் தெரேசா பயஸ் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோரின் நற்குணங்கள் பெர்தினாதிடம் நிரம்பி வழிந்தன. தந்தையின் அறிவுரையும் தாயின் அரவணைப்பையும் அவரை ஒழுக்கத்திலும் அன்பிலும் பண்பிலும் சிறந்து மிளிரச் செய்தன. சிறு வயது முதலே இறைவன் மீது அன்பும் ஏழை எளியோர் மீது கரிசனையும் கொண்ட நம் பாதுகாவலர் 1219 ஆண்டு தூய அகுஸ்தினார் சபையில் குருவாக அருள்பொழிவு செய்ய பெற்றார். இயேசுவுக்காய் மறைசாட்சியாய் மரிக்க ஆசை கொண்ட நம் பாதுகாவலர் பிரான்சிஸ்கன் துறவியாக மாறினார். தான் அனுபவித்த இன்புற்ற இயேசுவை எல்லோரும் அனுபவிக்க, எல்லா மக்களையும் இயேசுவின் பால் ஈர்க்க நம் பாதுகாவலர் ஆற்றிய மறையுரைகளும் செய்த புதுமைகளும் எண்ணில் அடங்கா. அவரது வாழ்வையும் அவருடைய உயரிய பண்புகளையும் நமதாக்குவோம். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கிய நம் பாதுகாவலர் போல் அன்பினால் அனைவரின் மனங்களையும் ஆளவும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோணியாரின் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் வாழ்வில் தொடரவும் வரம் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நம் எல்லோரும் கண்களை மூடுவோம். இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவர் தாமே நம் பாவங்களுக்காக நம் குற்றங்களுக்காக கல்வாரிக்கு சிலுவை சுமந்து வேதனைகளையும் அடிகளையும் அவமானங்களையும் அவமான பேச்சுக்களையும் தாங்கி ஒரு முறை அல்ல 3 முறை குப்புற விழுந்து எழுந்து நம் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி அடக்கம் செய்யப்பட்டார். கொல்கதா மலைக்கு ஏறி சென்று கள்வர்கள் நடுவிலே அறையப்பட்டார். கசப்பான காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நமது பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்து வேதனை அனுபவித்ததை நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைய நாளிலும் நாம் பாவம் செய்கிற பொழுது இதே வேதனை, இதே துன்பத்தை, இதே அவமானத்தை, இதே அடிகளை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். நமது பாவம் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறது. நமது பாவம் இயேசுவை மீண்டும் மீண்டும் தரையில் குப்புற விழச் செய்கிறது. நமது பாவம் இயேசுவை கள்வர்கள் மத்தியிலே அவர் உயிர் கொடுக்க செய்கிறது. என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட நம் பாவங்களை நாம் நினைத்து பார்ப்போம். நம் பாவங்களுக்காக இயேசு கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி அழுது தந்தையிடம் ஜெபித்து நமக்காய் உயிர் கொடுக்க தன்னையே கையளித்தார். நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் இயேசுதாமே கல் தூணில் கட்டி அடிக்கப்பட்டார். உடல் முழுவதிலும் இருந்து இரத்தம் வழிந்தோடியது. அவர்கள் இயேசுவை அழைத்து வந்து செந்நிற ஆடை அணிவித்து தலையிலே முள்முடி சூட்டி அவரை ஏளனம் செய்தார்கள். இதோ உங்கள் அரசன் என்று சொல்கிற பொழுது சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கத்தினார். இன்றைய நாளிலும் கூட நாம் மற்றவர்களை ஏளனம் செய்கிற பொழுது, கேலி பேசுகிற பொழுது இயேசுவை நாம் சிலுவையில் அறைகிறோம். நாம் அவரை கேலி செய்கிறோம். என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட நாம் ஒருவர் மற்றவரை இழிவுபடுத்துகிற பொழுது, காயப்படுத்துகிற பொழுது, அவமானப்படுத்துகிற பொழுது, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிற பொழுது, அவர்கள் மீது பழி சுமத்துகிற பொழுது, அவர்களை வஞ்சிக்கிற பொழுது, அவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுகிற பொழுது, அவர்களை நாம் காயப்படுத்துகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசுவையே நாம் காயப்படுத்துகிறோம். நம் ஆண்டவர் இயேசுவையே நாம் மனநோகச் செய்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பாவங்களை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என் பாவங்களை நீர் மன்னியும். நான் என் பாவங்களுக்காய் மனம் வருந்துகிறேன். என் குற்றங்களுக்காய் நான் மனம் வருந்துகிறேன். இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான அருள்வரங்களை நீரே எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
இந்த நாளிலும் கூட நம் பாவங்களுக்காக இயேசு தீர்ப்பிடப்பட்டார், சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட்டார். அவரது தோளிலே பாரமான சிலுவையை சுமத்தினார்கள். அவர் சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல், அடியின் வேதனை தாங்க முடியாமல் அவர் மீண்டும் மீண்டும் தரையிலே வீழ்ந்தவர் அங்கே தரையில் கிடந்து விடவில்லை. நம் பாவங்களை மன்னிப்பதற்காக மீண்டும் எழுந்தார். நாமும் பாவங்களிலே மீண்டும் மீண்டும் வீழ்ந்து விடுகிற பொழுது இயேசு நமக்காய் எழுந்து தொடர்ந்து நடந்ததை நாம் நினைத்து பார்த்தோம். ஆண்டவரே, நான் பாவம் செய்வதில்லை என்று பாவ அறிக்கையிடுகிறேன், முடிவு செய்கிறேன். ஆனாலும் கூட தெரிந்தும் தெரியாமலும் வேண்டுமென்றே நான் பாவத்தில் வீழ்ந்து விடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னியும், உம் இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை ஆசீர்வதியும். புது வாழ்வு தாரும், புதிய பலத்தை தாரும், நோய்களிலிருந்து விடுதலை கொடும், அலகையின் சோதனைகளிலிருந்து எங்களை விடுவியும். தீயவர்கள், கெட்டவர்கள், அநீதி செய்கிறவர்கள் இவர்கள் மத்தியிலே நாங்கள் நல்லவர்களாய் வாழ உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கிறவர்களாய், நாங்கள் உமது அன்பை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகள், உமது கட்டளைகள், திருச்சபை கட்டளைகள், பெரியவர்களின் கூற்றுக்கள், பெரியவர்களின் அறிவுரைகள், ஞானிகளின் அறிவுரைகள், நல்லவர்களின் அறிவுரைகள், இவற்றை நாங்கள் கடைபிடித்து வாழ உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, சிறுவர்கள், சிறுமிகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆசீர்வாதத்தை கொடு. இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து நல்ல எதிர்கால வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆன்மீகத்திலும் விசுவாசத்திலும் அவர்களை உறுதிப்படுத்தும். பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு தேவையான பொருளாதாரம், உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் நீர் அவர்களுக்கு கொடும். தேவையில் நிறைவை கொடும். ஆண்டவரே, கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடந்தொல்லைகள், வேதனைகள், உள்மன காயங்கள், உளவியல் பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், சாபங்கள், கட்டுக்கள், தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், தீய வாழ்வு முறைகள், உலகம் சார்ந்த வாழ்வு முறைகள், ஆடம்பரமான வாழ்வு முறைகள், இச்சையான வாழ்வு முறைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவியும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும் ஆண்டவரே. தீமையிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. சோதனையிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. நாங்கள் எந்நாளும் உமது அன்பு பிள்ளைகளால் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தார். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உமது அன்பால் எங்களை நிரப்பும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை பொழிந்தருள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுபவருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும்,
உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், நாம் ஆட்சி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பலம் பிடித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்து உள்ளன. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில்
ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இல்லை என்று சொன்னால் நாம் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது என்பதை நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்களது நெறி என்ன? அவர்கள் சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசுவோ சட்டங்கள் எல்லாம் மனிதனை கடவுளோடு இணைக்கிறது. எனவே இறை மனித உறவு, மனிதன் மனிதனது உறவு, மனிதன் தன்னோடு கொண்டிருக்கிற அந்த ஆழமான வாழ்வு முறை, தன்னோடு கொண்டிருக்கிற உறவு, அதாவது தன்னை பற்றி தெரிந்து தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன், நான் கடவுளுக்கு பிரியமானவளாக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதற்குத்தான் இயேசு கட்டளைகளை சொல்லுகிறார். கட்டளைகளை சொல்லி, கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை ஆண்டவர் சொல்லி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே முட்டாளே, அறிவிலியே என்று சொல்பவரெல்லாம் அங்கு தண்டனை தீர்ப்பு பெறுவார் என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் சட்டத்தை மட்டுமல்ல, மக்கள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக அந்த சட்டம் சொல்லித்தருகிற உண்மை, அதன் வழியாக சகோதரரை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். சட்டம் நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறது என்பதை நமக்கு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, மிக முக்கியமாக, ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது, நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது
உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், மன்னித்து வருகிறோமா? ஆலயத்தில் வந்த பின்பு மன்னித்து நாம் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோமா? அல்லது மனம் வருந்தி நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு மன்னித்து விட்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நாம் இல்லத்திற்கு சென்று யாரோடு நாம் பகைமையோடு இருக்கிறோமோ அவர்களை மன்னிக்கிறோமா? இதைத்தான் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு சிறப்பு அழைப்பாக கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல வேளைகளிலே நாம் பார்க்கிறோம், ஆலயத்திலே திருப்பலியிலே நாம் சமாதானம் சொல்லுகிற பொழுது ஆட்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, முன்னால் திரும்பி வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி நாம் ஏதோ கடமைக்காக சமாதானம் என்று சொல்லுகிறோம். அது கடமைக்காக சொல்வது அல்ல, மாறாக இயேசு ஆண்டவரது அழைப்பை ஏற்று சொல்லுகிற, நாம் மன்னித்து நாம் மன்னிப்பு பெறுகிற நேரம் அது. இன்றைக்கு பல வேளைகளிலே திருப்பலியில் கூட நாம் பல வேளைகளிலே மன்னித்து விட்டு நற்கருணை வாங்குவதில்லை. ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் நற்கருணை வாங்குவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நீ சண்டையிட்டு உன் எதிரியோடு நீதிமன்றத்திற்கு போகிற வழியிலே சமாதானம் செய்து கொள், இல்லை என்று சொன்னால் அவன் உன்னை நீதிபதியிடம் ஒப்புவிப்பார், நீதிபதி உன்னை சிறையில் அடைப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசி காசை நீ செலுத்தாமல் நீ விடுதலை பெற முடியாது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது, உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள், கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு காவல் நிலையத்திற்கு ஓடி சென்று மனு கொடுக்கிறோம், நீதிமன்றங்களுக்கு சென்று நாம் வழக்கு தொடுக்கிறோம், இன்னும் ஊர் பொறுப்பாளரிடம் சென்று வழக்கு தொடுக்கிறோம். இன்றைக்கு பல வேளைகளிலே நாம் மன்னிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இன்றைய ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பை ஏற்று நாம் ஒருவரை மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். மன்னிக்கிற பொழுது நமது வியாதிகள் தீர்ந்து போகிறது, மன்னிக்கிற பொழுது நமது வாழ்வு புதுமைகளை அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறது. நாம் மன்னிக்கிற பொழுது கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். நாம் மன்னிக்கிற பொழுது நாம் பங்கு பெறுகிற அந்த திருப்பலி பயனுள்ளதாய் மாறுகிறது. நாம் மன்னித்து விட்டு காணிக்கை செலுத்துகிற பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நாம் மன்னித்து விட்டு நற்செயல்கள் செய்கிற பொழுது நாம் அதற்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம். பல வேளைகளிலே நாம் ஆண்டவரிடம் வருகிறோம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், திருப்பலி பார்க்கிறேன், நற்கருணை நான் பெற்றுக்கொள்கிறேன், திருப்பலியிலே பங்கேற்கிறேன், நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், திருவிழாக்களுக்கு செல்லுகிறேன், தியானங்களுக்கு செல்லுகிறேன், நற்செய்தி பெருவிழாவுக்கு செல்லுகிறேன், இன்னும் தவ முயற்சிகள் மேற்கொள்கிறேன், ஆனாலும் கூட என் பிரச்சனைகள் தீரவில்லையே என்று நாம் ஆண்டவரிடம் கேட்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் நாம் ஆண்டவரிடம் வேண்டுவது நமக்கு உடனே கிடைப்பதில்லை? பாவத்தோடு கேட்கிறோம். யாக்கோபு தனது புத்தகத்திலே சொல்லுகிறார், சிற்றின்பத்திற்காக கேட்கிறோம், இன்னும் நாம் மன்னிக்காமல் கேட்கிறோம், இன்னும் பல வேளைகளிலே விசுவாசம் இல்லாமல் கேட்கிறோம். கடவுள் விருப்பத்திற்கு எதிராக நாம் ஆண்டவரிடம் வேண்டுகிற பொழுது அது நடைபெறுவதில்லை, அது கிடைப்பதில்லை, நாம் வேண்டுவது நிறைவேறுவதில்லை. எனவே ஆண்டவரின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதை நிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கேட்கிற பொழுது இன்னும் பாவத்தை நாம் விட்டுவிட்டு பாவத்திற்கு பரிகாரம் செய்து
பாவத்திற்கு மன்னிப்பு பெற்று நாம் கேட்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தோடு இடைவிடாது தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாம் பங்கு பெறுகிற திருப்பலி பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் யாரை பகைவர்களாக நினைத்திருக்கிறோமோ அவர்களை மன்னிக்க வேண்டும். யார் நம்மை வெறுக்கிறார்களோ அவரிடம் சென்று நாம் அவரிடம் அன்புறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை மன்னிப்பதற்கான அந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபம், நாம் பங்கு பெறுகிற திருவருட்சாதனங்கள், நாம் பங்கு பெறுகிற ஒவ்வொரு திரு நிகழ்வுகள், இவை அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறது. எனவே சட்டம் முக்கியம். அந்த சட்டம் நமக்கு சொல்லித் தருகிற இறை உறவு முக்கியம், மனித உறவு முக்கியம், நமது தனிப்பட்ட வாழ்வு முக்கியம் என்பதைத்தான் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதை கடைபிடித்து வாழ இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது தேவைகளுக்காக மட்டுமல்ல, அனைவருடைய தேவைகளுக்காகவும், சிறப்பாக நோயாளிகளுக்காக, வயதானவர்களுக்காக நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். சமாதானத்திற்காகவும் நாம் நமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் எழுப்புவோம். அன்பின் இறைவா, உமது மறை உடலாம் திரு அவையில் தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் புனித அந்தோனியாரை போன்று தங்கள் அன்பிற்கு ஏற்ப இறைவனின் இரக்கத்தை, மீட்பை, பாவத்தின் தீமையை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்திடவும் ஆற்றலையும் ஞானத்தையும் அருளிட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அன்பின் இறைவாவும் திருமுன் அமர்ந்திருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் புனித அந்தோனியாரை போல் எம் வார்த்தைகளாலும் வாழ்வாலும் உமக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழவும், ஏழை எளியோர் போல் அன்பும் கரிசனையும் கொண்டு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் நிரம்பிடவும், குடும்பங்களில் செய்யும் தொழிலில் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் பெருகிடவும், குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உலகெங்கும் உம் அன்பை எடுத்துச் சொல்லவும் நற்செய்தியை பறைசாற்றிடவும் உழைத்து வரும் மாதா டிவி பணியாளர்களையும் நிர்வாகி தந்தையர்களையும் ஆசீர்வதியும். உடல் உள்ள நலன்களால் நிறைவு தாரும். அவர்களின் முயற்சிகளையும் திட்டங்களையும் வெற்றியாக நிறைவேற்ற உமது அருள் ஆசிரையும் பொருளாதாரத்தையும் நிறைவாக தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு உமது திருப்பாதம் சமர்ப்பித்திருக்கிற எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் தயவாய் ஏற்று தந்தைக்குரிய பரிவோடு இவற்றை நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்க வேண்டுமென்று ஆண்டவரே, உம் அன்பு மகன் இயேசுவின் முன்மாதிரியை நாங்களும் பின்பற்றி வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன்.
என மாடிந்து பலம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, கோதுமை மணியென மடிந்து பலம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, என்னையே முழுவதும் தருகின்றேன், இனி ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரில், நலிவுறும் வாழ்வினில் வளமை விதைத்திடவே, உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரில், நலிவுறும் வாழ்வினில் வளமை விதைத்திடவே, என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைத்தவர்களுக்காகவும் மனிதர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் இணைந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆசியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள்,
எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பனையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான
ஆண்டவரே, திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை ஆவியார் வழி நடத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசிற்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புது தாளம் இசை என்னில் உருவாகும். உம்மை பாடும் ராகம் புது தாளம் இசை என்னில்